எளிதாக வெற்றி பெறுவேன் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படும் கமலா ஹாரிஸின் சொந்த ஊரில் பொதுமக்கள் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது கமலா ஹாரிஸின் சொந்த ஊர் எப்படி கொண்டாட்டங்களுக்கு தயாராக இருக்கிறது? கண்டிப்பாக பாலவேல், அமெரிக்க அதிபர் தேர்தல் என்பது நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அங்கு குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அது மட்டும் இல்லாமல் அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜோ பைடன் போட்டியிடுவதாக இருந்தது. இந்த நிலையில் ஜோ பைடன் தற்பொழுது அந்த விலகி இருக்கும் நிலையில் அந்த கட்சியிலிருந்து தமிழகத்தை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே துளசேந்திரபுரம் அந்த கிராமத்தைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் என்பவர் தான் தற்பொழுது போட்டியிடுகிறார். அந்த கிராமத்தில் அவர் பிறந்த அவருடைய பூர்வீகமான அவருடைய தாயின் கிராமத்தில் தான் தற்பொழுது நாம் இருந்து வருகிறோம். அந்த காட்சிகளை கூட நேரடியாக பார்க்கலாம். அவருடைய பிறந்த தெரு இந்த இல்லம் தான், இந்த வீட்டின் அருகே தான் நாம் இருந்து வருகிறோம். இந்த பகுதியில் அவருடைய உறவினர்கள் அனைவரும் பூர்வீகமாக இருந்து வந்த நிலையில் அவர்களுடைய உறவினர்கள் அனைவரும் சென்னையில் இருந்து வருகிறார்கள். அவருடைய சித்தி சென்னையில் இருந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உறவினர்கள் அவருடைய தாத்தா கோபாலன் என்பவர் இன்னமும் இந்த ஊரின் முக்கியமான இந்த கோயிலுக்கு அவருடைய கமலா ஹாரிஸின் குலதெய்வ கோயிலான தர்மசாஸ்தா கோயில் என்பதும் இந்த பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலுக்கு தற்பொழுது வரை அவர் நன்கொடை தந்துள்ளதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே அவர் துணை அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் பட்டாசு வெடித்தும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே போன்று தற்பொழுது அதிபர் தேர்தலுக்கு அந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் காலை முதல் கோயிலில் சிறப்பு வழிபாடெல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். அதே பகுதியைச் சேர்ந்த அவர் பிறந்த ஊரில் துளசேந்திரபுரம் அந்த கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இப்போ சொல்லுங்க, அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு உங்க ஊரை சேர்ந்த கமலா ஹாரிஸ் வேட்பாளராக ஜனநாயக கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நீங்க என்ன எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க? நிச்சயமா இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. இல்லாட்டா துளசேந்திரபுரம் ஒரு ஸ்மால் டாட், அங்கே இருக்கிற இடமே யாருக்கும் தெரியாது. இது இப்போ வேர்ல்டு மேப்பில் ரொம்ப பிரசித்தமாக பேசப்படுறதுன்னா அந்த கமலா ஹாரிஸ் தான் காரணம். இந்த கிராமத்தை இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடியதான் அந்த கமலா ஹாரிஸுக்கு நாங்கள் நிஜமாவே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி ராஜசேகர், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து பைடன் விலகியது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அபிநயா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஜோ பைடன் விலகல் என்பது இதோட தாக்கமாக அமெரிக்க தேர்தலில் அது என்னவாக இருக்கும்? பலரும் எதிர்பார்த்த வகையில தான் இது நடந்திருக்குது. குறிப்பா ஜோ பைடனுடைய விலகல் எதிர்பார்த்த ஒன்றா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று அவருடைய வயது மூப்பின் காரணமாகவும், இரண்டாவது இப்பொழுது அவர் இருந்த ஒரு ட்ரம்ப்புக்கு நடந்த அந்த துப்பாக்கி மீது நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூடின் காரணமாக அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததாகவும், அதை அடுத்து இருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கு ஏற்பட்ட கோவிட் வந்ததுனாலையும் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. கடைசியா என்ன நடந்திருக்கும்னா, கமலா ஹாரிஸே நேரடியா போய் பேசியிருப்பாங்க அப்படின்றதான் சொல்லப்படுது. அவங்களே நேரா பேசி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதை மாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக மாத்திருக்காரு. கமலா ஹாரிஸ் முன்மொழிந்திருக்கிறார் ஜோ பைடன். இதுவே இறுதி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அடுத்து என்ன நடைமுறைகள் இருக்கும் இப்ப அவங்க அதிகாரப்பூர்வமா வேட்பாளரா அறிவிக்கப்படுறதுக்கு? ஜோ பைடன் இந்த ஏற்கனவே ஸ்டாண்டிங் பிரசிடென்ட் இருக்கிறதுனால எதுவும் எதிர்ப்பு கிடையாது. நேரடியா அவருடைய நியமனம் வந்துடும். இப்ப அடுத்து இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க வைஸ் பிரசிடென்ட். இனி அடுத்தது நியமனம் வரணும்னா அங்கேயே போட்டிகள் நிறைய இருக்கு. இப்ப ஒரு 3-4 பேரை அவங்க பரிந்துரைச்சிருக்காங்க போட்டியா வரலாம் அப்படின்னு. இவருக்கு போட்டியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நேரடியா ஜோ பைடனே என்டாஸ் பண்ணிருக்கிறதுனாலையும் கூட இருக்கக்கூடிய மற்றவங்களும் கொஞ்சம் பரிந்துரைச்சிருக்கிறதுனாலையும் இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றது அவங்களுக்கு பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமா? அதாவது கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா வம்சாவளின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. அங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு கருப்பு இன பெண்ணா தான் பார்ப்பாங்க. ஒரு கருப்பு இன வம்சாவளியை தான் பார்ப்பாங்க. ஏன்னா யார் தந்தையோ அதனுடைய வழித்தோன்றல தான் அது பார்க்கப்படும். அடுத்தது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒபாமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியான ஒரு கேண்டிடேட்.
அப்போ ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவர் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் வராரு அப்படிங்கும்போது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஒரு கருப்பு நிற பெண் அப்படிங்கிறது அமெரிக்க வரலாறுல முதல் முறையா நடக்கக்கூடியது. ஜோ பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்றதுக்கும் கமலா ஹாரிஸ் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்றதுக்குமான வித்தியாசமா என்ன விஷயங்கள் பார்க்கப்படுது? நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம். ஜோ பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு நேரடி ஆணுக்கு ஆண் நிகழ்ந்த ஒரு மோதல் ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸையும் வந்து வித்தியாசமான பாலிடிக்ஸ் 2 பேருக்கும். இங்க வந்து புதுசா நீங்க வந்து கமலா ஹாரிஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அங்க ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பெண்களை உதாசீனப்படுத்துவது என்பது ட்ரம்பினுடைய ஒரு ஒரு கொள்கையாவே வச்சிருக்காரு. ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல ட்ரம்ப் பெண்களை எப்படி அவர் ட்ரீட் பண்ணிருக்காருன்றது நமக்கு தெரியும். வேற யாராவது ஒரு கேண்டிடேட் இல்லாத பட்சத்துல இவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தருணத்துல கண்டிப்பா வந்து இவங்க வந்து வெல்லக்கூடிய கேண்டிடேட்டாவும் பார்க்கலாம்.